வணக்கம் மக்களே. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பு சமீபத்தில் அந்த நாட்டோட அதிபராக பதவி ஏற்றவுடன் சட்டவிரோதமாக தங்கியுள்ள கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களை அமெரிக்க குடியுரிமை இல்லாதவர்களாம் நாடு கடத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. அதில் கூட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 205 இந்தியர்களை நாடு கடத்துறதுக்கு தனி விமானம் மூலம் அனுப்பிச்சி வச்சுருக்காரு அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்க முடியுது. இது ஒரு பொறுப்பான அரசோட பொறுப்பான பதவியில் உள்ள தன் நாட்டையும் மக்களையும் நேசிக்க ஒருத்தருடைய பொறுப்பான செயல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இதே மாதிரி சம்பவங்கள் நிறையா இருக்குது. என்ன சொல்லலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வங்கதேசத்தை சேர்ந்த பங்களாதேஷை சேர்ந்த 175 பேர் 175 பேர் வெவ்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக உரிய ஆவணங்கள், அதாவது பாஸ்போர்ட்டு, விசா ஏதுமே இல்லாமல் பல்வேறு மாநிலத்தோட பல பகுதி, அதாவது திருப்பூர், சென்னையோட புறநகர் பகுதி, பெருந்துறை, சேலம், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் போலி ஆதார் ஆவணங்களோட தங்கி இருப்பதாக உளவுத்துறையிலிருந்து அப்பப்போ தமிழ்நாடு அரசுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் அப்பப்போ ரைடு நடக்கும். அவர்கள் கைது செய்கிறாங்க. கைது செய்ததுக்கப்புறம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஜாமீனில் வெளியில் தன்னுடைய சொந்த நாட்டுக்கே தப்பிச்சு போயிடறாங்க. அதாவது சட்டத்துக்கு விரோதமாக போலி ஆவணங்களோட அவங்க இந்தியாவுக்குள்ளே வர்றதும் தவறு, அதே நேரத்தில் சட்டத்துக்கு புறம்பாக வெளிநாட்டில் தப்பிச்சு போகிறதும் தவறு. இப்போ அந்த 175 பேரில் 75 பேர் ஜாமீன் பெற்று எந்த தடையும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து மேற்கு வங்க வழியாக தப்பிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதில் என்னங்க அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமாக இந்தியாவுக்குள்ளே வர்றவங்க அவங்க தான் நாட்டில் பலவிதமான பிரச்சனைகள் காரணமாக இருப்பாங்க. போதைப்பொருள் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி அதிகமாக புழங்குறதுக்கு காரணம் இந்த மாதிரி சட்டவிரோதமாக உள்ளே வர்றவங்க. அதே மாதிரி இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பல்வேறு வகையான சட்டத்துக்கு புறமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க. தீவிரவாத செயலுக்கு மற்றொரு வகையில் உறுதுணையாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம தடுக்கணும். அப்படி இல்லாட்டினா நாட்டுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். இது தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பு அவ்வப்போது தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு போலீஸுக்கும் எச்சரிக்கை மணி அடிக்கும். தமிழ்நாடு காவல்துறையும் என்ன செய்வாங்கன்னா, அவ்வப்போது சோதனைகள் நடத்தி சட்டவிரோதமாக தங்கியுள்ள அந்த வெளிநாட்டவரை, அதை குறிப்பாக பங்களாதேஷ் சேர்ந்தவர்களை கைது செய்வாங்க, சிறையில் அடைக்கப்படுவாங்க. பின்னர் அவங்களுக்கு ஜாமீன் பெற்று வெளியில் வந்துடுவாங்க. நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றாலும் ஒரு வெளிநாட்டவர் என்பதால் அவர் இந்தியாவில் சுதந்திரமாக விடுவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு உரிய பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது. காவல்துறை விசாரணை அதிகாரி கியூ பிரிவு பிரான்ச், இது ஒரு தனி பிரான்ச் இருக்குது, கியூ பிரான்ச், அது வழியாக தமிழ்நாடு அரசோட பொதுத்துறைக்கு தகவல் தெரிவிக்கணும். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அரசாணையை பெற்று திருச்சியில் இதுக்குன்னே ஒரு வெளிநாட்டவர் தங்கும் முகாம்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, இலங்கை தமிழர்கள் அங்கே தங்கியிருக்காங்க. ஏன் அவங்க அங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னா, இலங்கையில் உள்நாட்டு போர் அந்த கலவரம் வெடித்தப்ப இந்த மாதிரி அங்கேருந்து தப்பி வந்த தமிழர்கள், அவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, குடியுரிமை கிடையாது. அதனால் நாம் அவங்க நம்மளை ராமேஸ்வரம் கேம்ப்பு, மண்டபம் கேம்ப்பு, திருச்சி கேம்பில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் இப்போ குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அதை பல நாள் போராடிக்கிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேம்பில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்கள இந்த பங்களாதேஷில் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிடிப்பட்டவர்களை அங்கே ஒப்படைக்கணும். அப்படியே இல்லாட்டினா FRRO அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது ஃபாரின் ரீஜனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகம், அவங்ககிட்ட உத்தரவு பெற்று இந்த முகாமில் அடைக்கணும். இதை காவல்துறை என்ன செய்கிறதில்ல. ஜாமீன் பெற்ற உடனே வெளிநாட்டவர்கள் வெளியில் விட்டுறாங்க. அவங்க தப்பிச்சு அவங்க நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அவர்கள் திரும்ப நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது. அப்போ அந்த சமயத்தில் காவல்துறை என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் பதில் சொல்கிறாங்க. இப்போ இது எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் உள்ளிட்ட பகுதியில் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் பிடிபட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்திகள்லாம் நிறையா வருது. ஏற்கனவே பிடிபட்டவர்கள் சட்டப்படியாக முகாமில் அடைக்கப்படாமல் தப்பிக்க விட்டதுனால தான் இப்போ இந்த காவல்துறையின் அலட்சிய போக்கு என்ன செய்யுதுன்னா, அடுத்தடுத்து அவங்க என்ன செய்யுது, அவங்க நாட்டில் இருந்து திருப்பி இந்தியாவுக்கு வராங்க. வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமாக உள்ளே வருவது ஒரு குற்றம், அது ஒரு புறம் இருந்தாலும்
அதே சட்டவிரோதமாக இந்தியா விட்டு வெளியில் போகிறதும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு ஒரு மிகப்பெரிய குளறுபடி அப்படின்னு சொல்லலாம். நாட்டின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக இருக்கும் இது போன்ற விஷயத்தில் தமிழ்நாடு காவல்துறை பொறுப்பான முறையில் செயல்படணும். அதே மாதிரி இந்த பிற மாநிலத்தவர்களை வேலைக்கு அமைத்தலை இந்த மாதிரி திருப்பூர் பகுதியில் அந்த எம்ப்ளாயர் அந்த முதலாளி என்ன செய்யணும்னா அவங்களுடைய ஆவணங்களை முழுவதும் சோதனை செய்யணும். அவங்க கொடுக்கக்கூடிய ஆதார் உண்மையான சோதனை செய்யணும். நாளைக்கு இது அவங்களுக்கே உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்தாக நடக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகமான சட்ட ஒழுங்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேற்று மாநிலத்திலையும் சரி குடியுரிமை இல்லாதவங்களையும் சரி இந்த மாதிரி வேலையில் அமர்த்துறது தான். அவங்க குறைச்ச சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தாலும் சரி அவர்கள் நம்ம நாட்டுக்கும் சரி அந்த முதலாளிகளுக்குமே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பாங்க. இது போன்ற பாதுகாப்பு குளறுபடிகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு காவல்துறையுமே அந்த உயரதிகாரிகள் தமிழ்நாடு அந்த லோயர் அதாவது களப்பணியாளர்கள் அதாவது இன்ஸ்பெக்டர்ஸ்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்னா உயரதிகாரிகள் வகுப்பெடுக்கணும். இந்த மாதிரி பாஸ்போர்ட் இல்லாமல் உரிய ஆவணம் இல்லாமல் கைதானாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இது ஒரு பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ. இதை பற்றி யாருமே ஆனால் கவலைப்படாமல் இருக்கிறாங்க. ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய விஷயம். இதை பற்றி கண்டிப்பாக சிந்திக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.